எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். பிளெண்டர் டுட்டோரியலில் இப்போ வந்து பார்ட் 5ல் இருக்கும். எடிட் மோடோட இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகலாம் இந்த செஷனில். ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணி நான் எடிட் மோடுக்கு வந்து போயிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்டிசஸ் வந்து செலக்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 சைட்ஸில் 4 வேர்டிசஸ் இருக்குது இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது. ஸோ இப்போ வந்து நான் எட்ஜஸ் வந்து நம்பர் 2 எழுதி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எட்ஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒயிட் கலரில் ஹைலைட் ஆகுறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம சப்டிவைடுன்ற டூல் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ சப்டிவைட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 ஸ்ப்ளிட் ஆகிருக்குங்களா, ஒன்று ஒயிட் வந்து ஹைலைட்டில் இருக்குது, ஆரஞ்சு வந்து இன்னொரு ஹைலைட்டில் இருக்குது. ஸோ சப்டிவைட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து 1 இருக்குது. ஸோ ஒரு சப்டிவைட்னா கிட்டத்தட்ட ஒரு கட் பண்ணுற மாதிரி, ஒரு கட் பண்ணால் 2 பீஸ் ஆகிடுது. ஸோ 2 கட் பண்ணால் இந்த எட்ஜஸ் வந்து 3 ஸ்ப்ளிட்டாக மாறுது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அதோட வேர்டிசஸ் வந்து நியூவாக க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ எட்ஜஸில் வந்து 2 கட்ஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இப்போ எத்தனை வேர்டிசஸ் வந்து பண்ணிட்டீங்கன்னா 4 வேர்டிசஸ் வரும். ஏன்னா இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு அண்ட் இது ஒரு எட்ஜு. ஸோ 3 எட்ஜஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு 4 வேர்டிசஸ் வந்து டோட்டலாக வந்து ஆகுது. ஸோ இந்த 4 வேர்டிசஸ் தான் இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அகைன் இதே மாதிரி வந்து நான் கீழ் சைடில் பண்ணிடுறேன். ஸோ இந்த எட்ஜை க்ரியேட் பண்ணிக்கிறேன். சாரி, நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சப்டிவைட் பண்ணிவிட்டு சேம் அகைன் நான் வந்து 2 கட் பண்ணிடுறேன். ஸோ அகைன் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 எட்ஜஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ அகைன் செலக்ட் பண்ணுறோன்னா அந்த 3 எட்ஜஸ் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டோட்டலாக கீழே 4 வேர்டிசஸ் அண்ட் மேலே 4 வேர்டிசஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த வேர்டிசஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி எட்ஜஸில் இருக்க வேர்டிசஸ் வந்து ஜாயினில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சென்ட்ரலில் க்ரியேட் ஆன வேர்டிசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களால் ஒரு சில விஷயம் பண்ண முடியும், மேக்ஸிமம் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்டிசஸ் வச்சுட்டு நான் வந்து என்னால் மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து இங்கே மட்டும் தான் மூவ் பண்ண முடியுது. ஓகேங்களா? இதே ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சினா பண்ண முடியாது. ஏன்னா அந்த வேர்டிசஸ் வந்து சென்டர் ஆஃப் இதில் இருக்குது. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சேம் வந்து ரொட்டேஷனும் பார்த்திங்கன்னா அந்த வேர்டிசஸும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ஓரியன்டட் வந்து எப்போ வேர்டிசஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னா நம்ம 2 வேர்டிசஸை ஜாயின் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸில் வந்து 2 வேர்டிசஸ் இருக்குங்களா. ஸோ இப்போ இந்த 2 வேர்டிசஸை நான் செலக்ட் பண்ணேன்னா இந்த 2 வேர்டிசஸை நான் செலக்ட் பண்ணேன்னா இப்போ நான் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஆர் ரொட்டேஷன் மூலிமா என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா அது கனெக்ஷனில் இருக்குது. பட் இந்த நடுவில் இருக்க 2 வேர்டிசஸ் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக தான் இருக்குது. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணோன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வேர்டிசஸை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த வேர்டிசஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ 2 ஹைலைட்டட் காட்டும் இந்த 2 வேர்டிசஸ். ஸோ ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது 2 ஜாயின் ஆகும். ஸோ ஜாயின் ஆனது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஹைலைட்டில் ஒரு லைன் வருதுங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இப்போ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வேர்டிசஸ் இருக்குங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே தெரியுதுங்களா ஆரஞ்சு கலரில் ஹைலைட் ஆகிடுது. ஸோ இப்போ என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்கேல் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ ரொட்டேட்டும் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகுது. ஆல்சோ இதுவும் மூவ் பண்ணலாம் நம்மளை ஜி ப்ரெஸ் பண்ணிட்டு. பட் இதுவே அந்த வேர்டிசஸ் வந்து எந்த கனெக்ஷனும் இல்லாமல் தனி வேர்டிசஸாக இருந்தால் அதை நம்மளால் மூவ் மட்டும் தான் பண்ண முடியும், ஸ்கேலாக ரொட்டேஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே விஷயத்தை வந்து இங்கே இருக்க வேர்டிசஸ்க்கு பண்ணலாம். ஸோ இந்த வேர்டிசஸ் அண்ட் இந்த வேர்டிசஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜாயின் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை எட்ஜஸ் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இது ஒரு எட்ஜ் நியூவாக க்ரியேட் ஆகிருக்கு, இது ஒரு எட்ஜ் நியூவாக க்ரியேட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் அந்த வேர்டிசஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் ஆல்சோ ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரே ஃபேஸாக இருந்தது 3 ஃபேஸாக க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா அவ்வளோ ஸ்ப்ளிட்டும் வந்திருக்கு நடுவில் இந்த வேர்டிசஸ் ஜாயின் பண்ணதால். ஸோ இதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபேஸஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதை ரொட்டேட் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், ஸ்கேல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வேர்டிசஸ் நியூவாக க்ரியேட் பண்ணதை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு எட்ஜஸை நியூவாக க்ரியேட் பண்ணதால என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எட்ஜஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். இது ஒரு நியூ எட்ஜஸாக, இதை என்னால் மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்பயும் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகுது. அண்ட் எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எட்ஜஸ் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம், அதனால் அது ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் எட்ஜஸாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ஜிஎஸ்ஆர் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ எஸ் கொடுக்குறேன், பார்த்திங்களா அகைன் அந்த ஸ்கேல் மூவ் ஆகிறதால ஃபேஸஸ் அண்ட் வேர்டிசஸ் ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது அண்ட் ஆல்சோ எட்ஜும் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டிஸுமே சேஞ்ச் ஆகும். இப்போ ஸ்கேல் பண்ணோமா, நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷன். ஸோ ரொட்டேட் பண்ணுறதால ஃபேஸஸோட சைஸும் சேஞ்ச் ஆகுது, வேர்டிசஸோட பொசிஷனும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வேர்டிசஸ் பார்த்தாச்சு அண்டு எட்ஜஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் பார்க்கலாம். ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 ஃபேஸஸ் இருக்குது. ஸோ 3 ஃபேஸஸ் நம்மளால் கிளிக் பண்ண முடியும். இப்போ இதை சப்டிவைட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் தான், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சப்டிவைட் கொடுக்குறோம். ஸோ ஒரு ஸ்ப்ளிட் பண்ணதும் இதோட ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபேஸஸ் ஆகிடுச்சு. ஒரு ஃபேஸ்ன்றது 4 ஃபேஸஸ் ஆகிடுச்சு. 2 கட் பண்ணதும் 9 ஃபேஸஸ் ஆகிடுச்சு.
ஸோ இப்போ இந்த 9 ஃபேஸஸ்மே என்னால் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதோட ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ இந்த ஃபேஸஸ் கிளிக் பண்ணிட்டு அதை நான் ரீஸ்கேல் பண்ணலாம், ஆர் ரொட்டேஷன் பண்ணலாம், அண்டு மூவ் பண்ணலாம் ஆல்சோ. ஸோ அந்த மூவிங்க்கு ஏற்ற மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி க்ரியேட் பண்ணுறதால நம்மளால் வேர்டிசஸ், எட்ஜஸ் அண்டு ஃபேஸஸ் இந்த மூணுத்தோட ப்ராப்பர்ட்டிஸுமே சிங்கிள் ஆப்ஜெக்ட்லேயே மல்டிபிளாக இப்போ டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபேஸுமே சேமாக இருக்கணும், சென்ட்ரலில் இருக்க ஃபேஸ் மட்டும் நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மூவ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்படி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அந்த சென்டர் இருக்க ஃபேஸ் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதால நம்மளால் இன்னும் ஈஸியாக ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ வேர்டிசஸ் வந்து இப்போ பார்க்கலாம். வேர்டிசஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு 1 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் எனக்கு மூவ் ஆனால் போகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பில்டிங் டாப் ஃப்ளோரில் ஒரு கிளாஸ் டோர் வந்து வரா மாதிரி வருது. கேவலமாக தான் இருக்குது, அது ஓகே. பட் இந்த மாதிரி நம்மளால் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை எடிட் மோட் மூலயமா வந்து நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறது கூட ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதுக்குன்னு இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி இருக்க ஆப்ஜெக்ட் வந்து நான் இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து நான் இப்போ ஃப்ரண்ட்டில் கிளாஸ் டோர் வரையும் வரணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி இல்லாமல் நியூ வேர்டிசஸ், எட்ஜஸ் அண்டு ஃபேஸஸ் க்ரியேட் பண்ணுறது மூலிமா ஒரே ஆப்ஜெக்டே நம்மளால் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டு அதோட டோட்டல் ஃபார்மையே நம்மளால் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுறேங்க. பை கைஸ், see you on the next video.